தமிழக அரசியல் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக ஒரு புதிய வேகத்தை பெற்றதாக ஒரு தரப்பினர் கருதி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி மோதல்கள் உச்சகட்ட பூசல்களாகவே மாற தொடங்கியிருக்கிறது. அதுவும் திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதியில் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள் கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைமைக்கு எதிராக தொடுத்திருக்க சமூக வலைதள போர் அக்கட்சியின் உள்முக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய விரிசல்களை பறைசாற்றுகிறது. இதன் தாக்கம் என்ன? இது வெறும் தனிநபர் மோதல் என்பதை தாண்டி கட்சியின் டெல்லி தலைமைக்கும் தமிழக அடிமட்ட தொண்டர்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய இடைவெளியையும் காட்டுகிறது. கடந்த ஒரு காலமாகவே சோசியல் மீடியாவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எழுப்பும் முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதாகும். கட்சியின் வளர்ச்சிக்காக தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு கட்சியை பரவலாக அடையாளப்படுத்திய அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பதே இவர்களின் ஆதங்கமாகவே இருக்கின்றது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியோ அல்லது அவர் விரும்பும் தொகுதியோ வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவது அண்ணாமலையை அரசியலில் இருந்து ஓரங்கட்டும் திட்டமிட்ட சதி என்றும் இவர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சர் எல் முருகன் போன்றவர்களுக்கு தேசிய தலைமை அளிக்கும் முக்கியத்துவம் அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டதாம். அதாவது களப்பணியை விட மேலிட நெருக்கமே பதவிகளை தீர்மானிக்கிறது என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் அழுத்தமாக வேரூன்றி விட்டதாகவே தெரிகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை தற்போதைய சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு தனித்து பயணிக்க வேண்டும் என்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்கத்தான் செய்கின்றன. சீட் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டிய தலைவர் இன்று ஒரு சீட்டுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று அவர்களின் ஆதங்கம் ஒரு தலைமை பண்புள்ள நபரை கட்சி நிர்வாகம் கையாண்ட விதத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சுட்டிக்காட்டுவதாகவே தெரிகிறது. அமித்ஷா போன்ற தேசிய தலைவர்களின் தேர்தல் வியூகங்களையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் அளவிற்கு அண்ணாமலை தொண்டர்களின் கோபம் எல்லை மீறி இருக்கிறதாம். இது வரவிருக்கும் தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பெருமளவில் பாதிக்கும் காரணியாக அமையக்கூடும் என்றும் வருத்தத்துடன் சொல்கிறார்கள் ஆதரவாளர்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த விவகாரத்தையே வேறு கோணத்திலையும் நாம அலச வேண்டியிருக்கிறது. ஒரு தேசிய கட்சி மாநில அளவில் வளரும்போது இத்தகைய அதிகார போட்டிகள் ஏற்படுவது இயல்புதான். ஆனாலும் அதுவே பொது வெளியில் விமர்சனமாக மாறுவது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். அண்ணாமலையை போன்ற ஒரு தனிநபர் பிம்பத்தை முன்னிறுத்தி செயல்பட்ட கட்சி இப்போது அந்த பிம்பத்தாலேயே உள்வாங்கி சிதையும் அபாயத்தில் உள்ளது. ஒரு தலைவரை வளர்த்துவிட்டு பிறகு அவரை சமன்படுத்த நினைக்கும் மேலிடத்தின் தந்திரம் தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தேர்தல் கிட்ட நெருங்கிவிட்டது. அதனால் தமிழக பாஜக இந்த உட்கட்சி பூசலை உடனடியாக சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் அது வரும் தேர்தலில் பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தலாம். அண்ணாமலையின் ஆதரவாளர்களை சமாதானப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தகுதியானவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படுவதை டெல்லி தலைமை உறுதிப்படுத்த வேண்டும். எப்போதுமே பிம்ப அரசியல் ஒரு எல்லை வரை உதவும். ஆனால் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தி அந்த பிம்பத்தையே சிதைத்துவிடும் என்பதையும் இங்கு நாம குறிப்பிட வேண்டியிருக்கிறது. என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நாம சிறிது காலம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் தொகுதி பங்கீடு என்பது எப்போதும் ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றது. இந்த முறை அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் அரசியல் விமர்சகர்கள் மட்டுமின்றி சொந்த கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏமாந்து சோனகிரியாக பாஜக மாற்றப்பட்டு விட்டதோ என்ற குமுறல் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பலமாகவே எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் சாதுரியத்தால் பாஜகவிற்கு ஒதுக்கிய 27 தொகுதிகளில் சுமார் 20 தொகுதிகள் அக்கட்சிக்கு துளியும் வெற்றி வாய்ப்பு இல்லாதவை என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரவலாகவே அடிபடுகிறது. தேசிய அளவில் அமித்ஷா போன்ற பெரும் ராஜதந்திரிகளை தனது உள்ளூர் அரசியல் கணக்குகளான எடப்பாடியார் ஏமாற்றி விட்டாரா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜகவின் தற்போதைய தலைமை பலவீனமாக இருப்பதாக
தொண்டர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக தமிழக பாஜகவின் முக்கிய முகங்களாக அறியப்படும் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவர்கள் இருவரும் தொகுதி பங்கீட்டின் போது கட்சியின் நலனை விட அதிமுகவின் நிபந்தனைகளுக்கு பணிந்து போய்விட்டதாகவே தெரிகிறது. தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு எந்தெந்த தொகுதிகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என்பது தெரியாதா அல்லது தெரிந்தே கோட்டை விட்டாரா என்ற ஆதங்கம் நிலவுகிறது. அதேபோல் அனுபவம் வாய்ந்த தமிழிசை போன்றவர்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தும் பாஜகவின் வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து போராடி பெற தவறியது அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் இருவரும் கட்சியின் எதிர்காலத்தை விட தற்காலிக சமரசத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அண்ணாமலை தற்போது மாநில தலைவராகவோ அல்லது களத்திலோ இருந்திருந்தால் நிலைமை முற்றிலும் வேறாகவே இருந்திருக்கும் என்பதே பெரும்பாலான தொண்டர்களின் கருத்தாகவே இருக்கின்றது. அண்ணாமலையின் அரசியல் பாணி என்பது எப்போதும் ஆக்ரோஷமானதாகவும் சமரசம் செய்து கொள்ளாததாகவும் இருக்கும். அவர் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் அளவிற்கு துணிச்சலாக பேசி பாஜகவிற்கு சாதகமான மற்றும் வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய 70 தொகுதிகளின் பட்டியலை முன்வைத்து வாதிட்டிருப்பார். அதிமுகவை விட அதிக வாக்கு சதவிகிதம் வாங்கிய இடங்களை குறிப்பிட்டு அவற்றை அடம் பிடித்து வாங்கியிருப்பார். ஆனால் அவர் இல்லாத இடைவெளியை பயன்படுத்தி எடப்பாடியார் தனக்கு சவாலான தொகுதிகளை பாஜகவின் தலையில் கட்டிவிட்டதாக கருதப்படுகிறது. பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியலை பார்த்தால் அவற்றில் பெரும்பாலானவை திமுக அல்லது அதிமுகவின் கோட்டைகளாகவே பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றன. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பாஜகவிற்கு துளியும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத தொகுதிகளை திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியும் இருக்கார். இது ஒரு வகையில் பாஜகவை அரசியலில் இருந்து ஓரங்கட்டும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. திருச்சி மேற்கு ஒட்டஞ்சத்திரம் போன்ற கடினமான தொகுதிகளை அதிமுக தவிர்த்துவிட்டு கூட்டணி தர்மம் என்ற பெயரில் பாஜக மற்றும் பிற கட்சிகளுக்கு தள்ளிவிட்டிருப்பது எடப்பாடியாரின் மாஸ்டர் பிளான் என்றே அரசியல் நோக்ககர்கள் கணிக்கின்றனர். இதனை புரிந்து கொள்ளாமல் கையெழுத்திட்ட பாஜக மேலிட பிரதிநிதிகள் மீதே இப்போது விமர்சன கணைகள் பாய்கின்றன. பியூஷ் கோயல் போன்ற மேலிட பார்வையாளர்கள் கூட தமிழகத்தின் தரைமட்ட யதார்த்தத்தை உணராமல் உள்ளூர் தலைவர்கள் கொடுத்த அறிக்கையை நம்பி ஏமாந்து விட்டதாக தெரிகிறது. டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழக அரசியலை கணிப்பது சாத்தியமில்லை என்பதை இந்த தொகுதி பங்கீடு உணர்த்துகிறது. அமித்ஷா போன்றவர்கள் தமிழக பாஜகவின் உண்மையான பலத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்களா அல்லது அதிமுகவின் தயவு தங்களுக்கு தேவை என்று நினைத்து இவ்வளவு தாராளமாக தொகுதிகளை விட்டு கொடுத்தார்களா என்ற விவாதம் ஒருபுறம் நடந்தாலும் இது பாஜக தொண்டர்களின் உத்வேகத்தை பெருமளவில் பாதித்துள்ளது. வெற்றி வாய்ப்பே இல்லாத தொகுதிகளில் தேர்தல் வேலை செய்வது வீண் வேலை என்ற மனநிலைக்கு பலரும் தள்ளப்பட்டுள்ளனர்.